ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆட்டு நுரையீரல் தொக்கு தான் பார்க்க போகிறோம். நான் ஆட்டு நுரையீரலில் வாங்கி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டி நல்லா இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இன்னொரு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது நல்லா போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் போதும். நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வதக்கினதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா அதோடு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளியுமே அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்துக்கினீங்கன்னா வெங்காயம் அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச ஆட்டு நுரையீரலை அதோட சேர்த்துக்கோங்க. ஆட்டு நுரையீரலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆட்டு நுரையீரல் வெந்திருக்கு, வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 or 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தானே எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து நல்லா கொதித்து வருது. கொதித்து வந்ததுக்கப்புறமா லைட்டாக அது மேலே மிளகுத்தூள் நல்லா தூவி விட்டுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ நல்லா தூவி விட்டதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான ஆட்டு நுரையீரல் தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை நிறைய பேர் செய்ய மாட்டீங்க. ஏன்னா இது செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.